எந்த புத்தகத்தை எப்படி வாசிப்பது? சில புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்கள் சொற்கள் நம்ம கிட்ட பேசும். பார்த்துருக்கீங்களா? புக்கு பேசும். இங்க எத்தனை பேர்கிட்ட புக்கு பேசி இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், எப்பா கணக்கு புக்கு பேசாது? படிச்சிருவியோ? பேசுமே. இங்கிலீஷ் புக்கு பேசுமே, படிச்சிருவியோ? இல்லைன்னு மூடிட்டேன்னா அது ஜெயிக்குது. ஏய் படிக்க தான் வந்திருக்கிறேன், படிக்கிறேன், படிச்சுட்டேன்னா நீ ஜெயிக்கிற. புத்தகங்களை ஜெயிக்கணும் குழந்தைகளை. புத்தகங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை சொல்லி நான் இடம் சார்கிறேன். உண்மையில் நான் சொல்றேன், எந்த காட்சியாக இருந்தாலும் அந்த காட்சிக்குள் நீ கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு உன்னை தயார் செய்வது புத்தகங்கள் தான். என்னுடைய தகப்பனார் என்கிட்ட சொல்வார், எந்த மனிதரையும் கடந்து போகாதே, கற்றுக்கொண்டு கடந்து போ. கற்றுக்கொண்டு எப்படி கடந்து போறது? எல்லோரும் எனக்கு ஏதோ ஒன்றை சொல்லித் தருகிறார்கள். ஒரு இடத்துல நான் எஃபி படிக்கிறேங்க, ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு விஷயம் வருது, நான் படிக்கிறேன். வாசிக்கிறது தானே. நான் இது அப்படியே உங்களுக்கு கடத்துறேன். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்துன்னு எனக்கு தெரியாது, ஆனா கடத்திடுறேன். என் கடமை கடத்துவது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கும் உங்கள் இறைக்கும் இயற்கைக்கும் உரியது. விக்ரமன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் தெரியுமா? விக்ரமன் ஒரு டைரக்டர், அவர் போட்டிருக்கிறாரு ஒரு பதிவு. அடாடாடாடா, என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்ச, எனக்குள் சில வெளிச்சங்களை ஏற்படுத்திய வார்த்தைகள். அவர் சொல்றார், நான் சென்னைக்கு படம் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற பீரியட்ல எங்க அப்பா தவறிட்டார். செய்தியை உள்வாங்கிக்கோங்க. எங்க அப்பா தவறிட்டார். ஊருக்கு போறதுக்கு காசு இல்ல, யார் யார்கிட்டயோ கடனோ உடனோ வாங்கிட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். 16வது நாள் காரியம், கடிதம் போட்டாங்க, நீ எல்லா செலவையும் பார்த்துக்கப்பான்னு. அப்போ அந்த காலத்துல எனக்கு 1500 ரூபாய் இல்லாம போக முடியாது. இப்ப பர்வீன் சுல்தானா இதை சொல்றேன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு அசைவு ஏற்படுத்தி இருக்குதானே இந்த மேட்டர். உங்க வாழ்க்கையில அசைவு ஏற்படுத்துதான் பாருங்க. அப்படித்தான் சொல், அப்படிதான் ஏற்படுத்தும். போகிற போது யாராவது அப்படி ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, வேலை செய்யும். அது விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் வெடிக்கும், மண்ணுக்குள்ள என்னமோ ஆகும். 3 நாள் கழித்து பார்த்தால் முளைத்திருக்கும். 3 நாட்கள் அந்த விதைப்பட்ட வேதனையை யாரும் அறிய மாட்டார்கள். நூல்கள் அப்படித்தான், நமக்குள் உள்ளே என்னமோ பண்ணும், 3வது நாள் முளைக்கும். அப்புறமா திடீர்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, 20 வயசுங்க அவனுக்கு. மேடம், அவன் எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட். அவன், மேடம் மரத்திலிருந்து பழம் கீழே விழுது மேடம். ஆமா, அந்த பழத்துக்கிட்ட மரம் என்ன மேடம் பேசும்? தெரியலையடா, இது வரைக்கும் யோசிச்சது இல்லையே. மீண்டும் முளைத்து வா என்று பேசும் மேடம். எனக்கு என்ன சொல்லல, மரம் சொல்லுமா, ஏய் உனக்குள்ள விதை இருக்கு, வா மறுபடியும் அப்படின்னு சொல்லுமா? பாருங்க, எனக்குள் இருக்கக்கூடிய விதையை முளைக்க செய்த அந்த செய்தியை நான் சொல்றேன். வாசிக்கிறதுனால வர்றது, பார்க்கறதுனால இல்லை. உங்க பேச்சை நான் பார்ப்பேன் மேடம். பேச்சு எதுக்கு பார்க்கற? கேளு கேளு. ஒரு புடவை கடைக்கு போயிருந்தேன், என் ஸ்டூடெண்ட் சொன்னான், என் ஸ்டூடெண்ட் அந்த கடையை நடத்துறா, நல்ல புடவையை எடுத்து போடுப்பான்னு. எதுக்கு மேடம்? எல்லா புடவையும் நல்லா தான் மேடம் இருக்கு. எனக்கு ஏற்ற மாதிரி போடு. எதுக்கு மேடம்? ஒழுங்கா அழகா போட்டு போக வேண்டாமா? என்ன எதுக்கு எதுக்குங்கிற? உங்களை யார் மேடம் பார்க்குறா? உங்க பேச்சை தானே மேடம் கேட்குறாங்க, எது வேணாலும் போடுங்க மேடம். சூப்பர்ல. இந்த ஒரு கமெண்ட் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதை விட மிகப்பெரிய பரிசு அவளுடைய வாழ்க்கையில் வேறு இல்லை என்பதனை ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்லுகிறேன். உங்களை யார் மேடம் பார்க்குறா? உங்க பேச்சை தானே மேடம், அதனால தானே எங்க வீட்டில் என்ன அனுப்புறாங்க. பாருங்க, அவர் எழுதுறார், காசு இல்லை என்கிட்ட. நான் என்ன பண்ணேன்? மணிவண்ணன் சார் தெரியுமா? இறந்துட்டார், இப்ப இல்லை. அவர் வீட்டுக்கு போனேன்.
அவர் கையில நான் ஒரு கதை கொடுத்திருந்தேன். அவர் வாசலை தட்டி உள்ள போய் சொன்னேன், சார் எங்க அப்பா இறந்துட்டார், காரியத்துக்கு போறேன், 1500 ரூபாய் வேணும், நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம் சார், உங்ககிட்ட நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன்ல அதை நீங்களே வச்சுக்கோங்க சார், எனக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்க சார். மணிவண்ணன் சார் சொன்னாரா, பைத்தியமா நீ, என்ன ஸ்கிரிப்ட் இது, இது போய் 1500 ரூபாய்க்கு கொடுப்பியா? அப்பாவுடைய காரியத்துக்கு தானே போற, ஸ்கிரிப்ட் உந்துதான், 1500 ரூபாய் நான் தரேன், வாங்கிட்டு போ. வாங்கிட்டு அவர் போறார். போயிட்டு மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார். அப்புறமா பல காலமாச்சு. பல காலத்துக்கு அப்புறமா மணிவண்ணன் சாரை சந்திக்கிறாரு விக்ரமன் சார். சந்திக்கும் போது சொன்னாராம், சார் ஒரு விஷயம் மறந்தே போறேன் சார். என்னப்பா? உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் நான் கடன் சார், அதை கொடுக்கவே இல்லை சார். மணிவண்ணன் சார் சொன்ன பதிலை, என் தோழமைகளே, என் தமிழ் உறவுகளை, வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது மனதிலே சுமந்து செல்லுங்கள். வாசிப்பினால் வந்த பலன், வார்த்தைகளால் எங்களை சொல்ல சொல்லி அரசு பணித்திருக்கிறது. வாசித்ததனால் உங்களிடத்தில் இதை பகிர்கிறேன். மணிவண்ணன் சார் சொன்னார், ஒரு குழந்தை, ஒரு பையன் தன் அப்பா காரியத்துக்கு போகிறதுக்காக 1500 ரூபாய் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், இங்கிட்டும் அங்கட்டும். அதை இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சு. அது கையில 75 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த இளைஞன் கிட்ட மணிவண்ணன் வந்து சிக்கினான். மணிவண்ணன் அந்த 1500 ரூபாவை கொடுத்துட்டான். இந்த பிரபஞ்சம் அந்த விக்ரமனின் மூலமாக 7 படங்களில் நடிக்க வைத்து 75 லட்சம் ரூபாவை எனக்கு தந்துவிட்டது. இந்த பிரபஞ்சம் கையில வச்சுக்கிட்டு சுத்துது பல விஷயங்களை. அதற்கு நாம் தயாராகிறோமா என்று கேட்கிறது அந்த செய்தி என்னை. நாம் சாதாரணமாக கடந்து போகிறோம். எதையும் நம்மால் சாதாரணமாக கடந்து விட முடியாது என்று எனக்கு அந்த மெசேஜ் சொல்லுது. நான் அனுபவிக்கின்ற விஷயங்கள் வாசிப்பதில் இருக்கக்கூடிய கவனத்தினால் கிடைக்கின்றன. நான் ஒரு 10 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அலர்ட்டா தானே இருக்கிறீங்க? அலர்ட்டா தானே இருக்கிறீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு, 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்ப சமீபத்தில் நான் பல இடங்கள்ல பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம லிங்குசாமி சார் வந்து ஒரு போட்டி வச்சார், கவிதை போட்டி. எல்லாரும் எழுதினாங்க. 8000 கவிதை வந்துச்சு. 350 கவிதையை செலக்ட் பண்ணாங்க. அதுல 50 கவிதையை வச்சு புக்கு போட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. 8000 கவிதைகள் 350, 350 இருந்து 50, 50 இருந்து 3. முதல் பரிசு பெற்ற கவிதை வேணுமா? வேணுமா? நீங்க போய் அதை தேடி வாசிக்கலாம் முடியாது. நான் வாசிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். ஆனால் போய் தேடனா கிடைக்கும். கடவுளே கிடைக்கிறார், அது கிடைக்காதா? முதல் கவிதை, அதாவது கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாதான் கை தட்டுவீங்க. பார்க்குறேன் எத்தனை செகண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். இப்போ விளக்கம் சொன்னா கை தட்டிடுவீங்க. சிங்கிளா போனா கொத்தி சாப்பிடலாம், ஜோடி ஜோடியா போதே எப்படி சாப்பிட்றதுன்னு உட்காந்துட்டு இருக்குதான் கொக்கு. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சரி, 2வது கவிதை பாருங்க. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. தூண்டில மீன் மாட்டிருச்சு மீன்காரனுக்கு, அது சட்டிக்கு தான் போகுது. அதன் கண்கள்ல தூரமா போயிட்டே இருக்கு மீன். நதி டாட்டா சொல்லுதான். அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. 3வது கவிதை பாருங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். இனிப்பாயிரும். இதெல்லாம் போன வருஷம் கவிதை. இந்த வருஷமும் கவிதை புக்கு வந்துருச்சு. நான் வாங்கிட்டேன், படிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கவிதை என்ன தெரியுமா? கொஞ்ச தூரம் தயிர் பானையில் சூரியனை சுமந்து சென்றாள் பாட்டி. இது ஃபர்ஸ்ட் பிரைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைசஸ் எல்லாம் வந்து முக்கியமே இல்லை. என் மனசை கவர்ந்தது சொல்றேன்.
இந்த 8000 கவிதைகள்ல அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாருல, நான் கொடுத்துருப்பேனான்னு தெரியாது. நான் எது கொடுத்துருப்பேன் தெரியுமா? அதுல ஒரு கவிதை கொடுத்துருப்பேன் போன வருஷம். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். இன்னொரு ருசியா சொல்றேன். இன்னொன்னு, ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இதெல்லாம் பழைய கவிதைகள். புது கவிதைகளை சொன்னா ஆடிப்ப. ஏன் தெரியுமா? இளைஞர்களும் முதியவர்களும் குழந்தைகளும் போக போக புத்திசாலி ஆயிட்டே போறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரசிச்ச கவிதைகளை கொண்டு வந்திருக்கேன் அந்த புக்ல இருந்து. செகண்ட் ஆர்டிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகத்துல இருந்து ஒரு கவிதையை படிச்சு மனசெல்லாம் ராத்திரிலும் தூங்கல நான். மாடு தொலைத்த இரவு, திரும்பிய பக்கமெல்லாம் மணி ஓசை. தூங்கலைங்க நான் ராத்திரிக்கு. இன்னொரு கவிதை பாருங்க. பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. யாசக பாடலின் தட்டில் சில்லறைகள் விழ தடுமாறும் பாடல். ஒழுங்கா தான் பாடிட்டு இருக்கிறான், சில்லறை விழுந்த உடனே சுருதி தப்புது. தப்பம் தானே? இத பாருங்க. நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். என் மனச ரொம்ப பிடிச்ச கவிதை. பொத்தலோடு தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. 3ஆம் பரிசு. மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இது பாருங்களேன். மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டு இருக்கும்? இத பாருங்களேன். மழை கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி. இந்த மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. இதுதாங்க டாப் மோஸ்ட் கவிதை. நான் படிச்சதுலயே எனக்கு பிடிச்சது. தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். நூலருந்த பட்டம் பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம். சூப்பர்ல. நூலருந்த பட்டமா, பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம். அது அடுத்து யாருக்கு பிறந்த நாள்? ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள். ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன். தரிணையும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை. அறுவடை முடிந்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. நிரம்பிய குளம், சற்றே ஓய்வெடுக்கும் கோபுர நிழல். கோபுரம் நின்னுக்கிட்டே தானே இருக்கு, கொஞ்சமா ஓய்வெடுக்குதான். இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு கவிதையை சொல்றேன். வாசிக்கும் போது என்ன, இந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல, முக்கியமா இந்த 40 வயது கடந்த ஒரு நிரந்தர கோபமும் ஒரு நிரந்தர சோகமும் கண்களில். இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், 60 வயசு 65 வயசு ஆன உடனே அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் மனைவியை பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு 60 வயசு ஆகட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சின்ன வயசுலயே நல்லா பார்த்துக்கோங்க. கவனம். பாருங்களேன், நான் படிச்சு ஆடி போன ஒரு கவிதை. காட்சிப்படுத்துங்க. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு. கவிதை எழுச்சி என்ன தெரியுமா? நான் மீன் குஞ்சு தான்,
என்கிட்ட இருக்கிறது குட்டி துடுப்பு தான், ஆனால் நான் அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை. சின்னதா இருந்தாலும் செஞ்சிருங்க, எழுதிருங்க, படிச்சிருங்க. காலம் மிக மிக அற்புதமானது. இந்த காலம் நமக்கு என்று தரக்கூடிய விஷயங்களை என் தோழமைகளே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு சாதாரண விஷயம்தான். நான் பார்ப்பேன், அது சாதாரணமா எல்லாருக்கும் சாதாரணமா தான் தெரியும், ஆனா எனக்கு மட்டும் வித்தியாசமா தெரியும். ஏன் ஏன் படித்து 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 இதற்கு இதுதான் பொருள் என்று புரிந்து போகும். விடவே மாட்டேனே, புரிகிற வரைக்கும் விட மாட்டேனே, அந்த வினாடி வரைக்கும் அதற்கான காரணம் என்ன என்று தோண்டி துளாவுகின்ற வரைக்கும். நான் இந்த மலேசியா போயிருந்தேன், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில பேச கூப்பிட்டாங்க. எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா ஒன்று தெரியும், எல்ஐசி சூப்பர்னு தெரியும். ஏன்னா எல்ஐசி ஆரம்பிக்கும் போது அதனுடைய முதலீடு எது தெரியுமா? சாவு. சாவ முதலீடா வச்சானே ஒருத்தன், எவ்வளவு புத்திசாலியா இருப்பான் அவன். என்னைக்கு சாவோன்னு தெரியாது, அதான் மேட்டரே. அதை வச்சு அவன் செஞ்ச பிசினஸ் இருக்குல்ல. இந்தியா ரிசெஷனை சந்திக்கும் பொழுது மன்மோகன் சிங் உதவி கேட்ட நிறுவனங்களில் மிக முக்கியமான நிறுவனம் எல்ஐசி. சாதாரணமான விஷயம் இல்லை. என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, நான் ஏசியாவுக்கே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பேச கூப்பிடுறாங்க. கேண்டிங்னு ஒரு இடம், மேலே போறேன். எனக்கு எப்பவுமே இப்ப நான் பேச போறேன் இந்த மக்கள்ன்றது எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், என் ரத்த உறவு. ஆனா அங்க இருக்கிறது தெரியாது. போய் நேரா ரூமுக்கு போகாம ஹாலுக்கு வந்து உட்காந்துட்டேன். ஹாலில் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு. ஆடியன்ஸ் யாரு, ப்ரோக்ராம் எப்படி நடத்துறாங்க தெரிஞ்சுக்கணுமே. சாயந்தரம் 6 மணிக்கு எனக்கு ஸ்பீச். மார்க்கெட்டிங் நடத்துறாருங்க ஒருத்தர். வாசிக்கின்ற பழக்கம் இருப்பதினால் மற்றவர்கள் பார்வையை விட உங்களுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசம். நான் ஒன்று கேட்கிறேன், கடலூர்ல எத்தனை மக்கள் வாழறாங்க? குறிப்பிட்ட உங்களுக்கு தானே பேச்சை கேட்க வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது, வந்திருக்கிறீங்க. நீங்க வித்தியாசமானவர்கள் தான். எங்க அப்பாலாம் பைத்திய மாதிரி ஓடுவாருங்க பேச்சு கேட்கறதுக்காக. என்னை கையில பிடிச்சிக்கிட்டு பல பேச்சை கேட்கறதுக்காக என்னை கையில பிடிச்சிக்கிட்டு அப்படி போயிருக்கிறாரு எங்க அப்பா. நான் போய் உட்காந்து கேட்கிறேன். அவன் நடத்தினது என்ன தெரியுமா? மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல். சரி, அவர் ஒரு சீனக்காரர் நினைக்கிறேன். அவர் பேர் கேட்டிங்கன்னா நீங்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு, உங்களுக்கு வரதான்னு பாருங்க. அவர் பேர் யார் பேரையும் பார்த்து சிரிக்க கூடாது, யார் மொழியும் நகைப்புக்குரியது இல்லைன்றது எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மிஸ்டர் எப்படி எழுதுவான்? என்ஜி பேரே தான். அப்படி நிறுத்திக்கணும். ஸ்மார்ட்டா இருந்தான், குள்ளந்தான் வந்தார். இங்கிலீஷ் சூப்பரா பேசினார், கேட்டுக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட்டிங்க திடீர்னு ஒரு வேலை செஞ்சாரு பாருங்க. டே அப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளிப்பிங் போட்டார். என்ன கிளிப்பிங் தெரியுமா? ஒரு காட்டுவாசி போனை எடுத்துட்டு வந்து இப்படி பொறுத்துறாரு. கரெக்டா கேமரா வச்சுட்டு என்னமோ செய்யறார். அத மார்க்கெட்டிங்க்கு சொல்றார் மிஸ்டர் அவர் என்ன செய்யறாருன்னா, ரப்பர் செருப்போட போய் கலகலன்னு ஏதோ ஒன்று கலைக்கிறார் அந்த பொட்டல் காடுல. இவ்வளவுதான் இடம், இப்படி தெரியுது, கேமரா இப்படி தெரியுது. அப்படி கலைச்ச உடனே சுருன்னு உள்ள இருந்து கோபமா ஒரு பாம்பு வந்துருச்சுங்க. ஸ்கிரீன்ல தான் பார்த்துட்டே இருக்கும்போது இப்படி வந்துட்டு இப்படி நிக்குது. இந்த ஆளுல கரெக்டா ஒரு 8 அடிக்கு இந்த பக்கம் இருக்கிறான். ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிதான் வச்சிருக்கான். இவன் கிட்ட போறாங்க, கலைச்சி விட்டு ஓடி வந்துட்டான். செருப்பை கழிட்டு நிற்கிறான். நேர மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட், மார்க்கெட்டிங். நேரா வரார். வந்துட்டு கிட்ட வர வர
பாம்பு என்ன பண்ணணும்? சீரணும், இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். கொத்தணும், இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். அவர் கிட்ட வர வர அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? இளைய பிள்ளைகள் கவனம். பெரியவங்களுக்குலாம் அது எந்த அளவில் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. யூஸ் ஆகும், உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பாம்பு என்ன தெரியுமா பண்ணுது? நடுங்குதுங்க. ஃபோக்கஸ் பண்றாங்க. அவன் வீடியோ எடுத்துட்டு வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கான். நடுங்குது, இப்படி நடுங்குது. கிட்ட வந்தாங்க, ஒரு அடிக்கு முன்னால வஜ்ராசனத்துல டொம்முன்னு உட்கார்ந்தான். அந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு? தலையை கீழே போட்டுருச்சு. கீழே போட்டு நடுங்குது. நான் டீச்சருங்க, நான் அம்மா. மனசு அரட்டுதுங்க. ஏ பாம்பே, போயிரு, இல்லை கொத்து. ஏன் பயப்படுற? நான் என்ன பண்றாங்க? நீ ஏன் நான் என்ன சொல்லி அதுக்கு நான் அது பயப்படுது. உட்கார்ந்த உடனே அது என்ன தெரியுமா பண்ணுச்சு? இப்படி பண்ணுச்சு. இல்ல இவ்வளவு தூரங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஒரு அடி தாண்டி ஏறி அதனுடைய எங்க இருக்குல்ல, நல்ல பாம்புங்க, காட்டு பாம்பு, ட்ரெயின் எல்லாம் கிடையாது. இங்க கொடுத்தாங்க முத்தம். 2000 பேரை எழுந்துச்சு நின்று கை தட்டுறாங்க. பாம்பு தோத்துருச்சு. அந்த சனியனுக்கு தான் முத்தமிடப்பட்டோன்னே தெரில. அவர் எழுந்திரிச்சு போயிட்டார். இந்த பாம்பு முன்னு போயிருச்சு. கிளிப்பிங் ஆஃப் பண்ணிட்டு மிஸ்டர் சொன்னது தான் முக்கியம். இந்த பாம்பு தான் கிளைண்ட். அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட். கொடுக்கப்பட்ட முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி. அட பாவிகளா, உங்க ஊர்ல இப்படியா பாலிசி விற்கிறீங்க? எனக்கு ஆரம்பிங்க. எனக்கு நான் நேரா போய் மிஸ்டர் எனக்கு அந்த பென்ட்ரைவ் வேணும், நான் ஒரு 10 நிமிஷத்துல உனக்கு தரேன். ஓய் அப்படின்னா நான் சொல்றேன், நான் சொன்னா உனக்கு புரியாது, நீ மறுத்தா எனக்கு ஒண்ணுமே புரியாது, நீ எனக்கு அது கொடு. கேட்டு வாங்கிட்டு ரூம்ல போய் லேப்டாப்ல போய் பார்த்தேங்க. என்னதான் நடந்துச்சு அந்த பாம்புக்கு? எதுல அது நடுங்குச்சு? நம்மெல்லாம் எங்க நடுங்குறோம்? நம்மெல்லாம் எங்க தோக்குறோம்? நான் ஒரு பெண் இல்லையா? நான் தோக்கலாமா? ஒரு ஆண், ஒரு முதியவர், ஒரு இளைஞர், ஒரு குழந்தை இந்த ஊர்ல தோக்கலாமா? ஏன் நடுங்குற நீ? போட்டு பார்த்தங்க என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா அங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நிலம் நகர்ந்துரும். அவன் ஒன்னும் செய்யலைங்க. அவன் கிட்ட வரான். கிட்ட வரும்போது இந்த 2 விரலை இப்படி அசைச்சுக்கிட்டே வரான். பாம்பு அந்த 2 விரலை பார்க்குது. நமக்கு நடுக்க மாதிரி தெரியுது. நேரம் வஜ்ராசனத்துல உட்காந்து இந்த 2 விரலையும் இப்படி அசைச்சுக்கிட்டே இருக்கிறான். அது இப்படி பார்த்துட்டே இருக்குதா, அது கவனம் வேற இடத்துல இருக்குதா, இது முத்தம் கொடுத்துட்டான். அந்த காட்சி எனக்கு என்ன சொல்கிறது? நம் கவனத்தை வேறு எங்கோ திருப்பி நம்மை ஜெயித்து விட்டதாக இந்த உலகம் அறைகூவல் விட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கவனத்தை ஒருபோதும் சிதறடிக்கவில்லை என்றால் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்பதனை என் குழந்தைகளே தெரிந்து கொள்ளுங்கள். கவன சிதறல் தான். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற புக்கு படிக்கிற 2 விஷயத்துல கவன சிதறலே வராது. ஓட்டப்பந்தயத்தில் எப்படி வரும் கவனச்சிதறல்? ஒரு புக்கு வாசிக்கும் போது எப்படி வரும் கவனச்சிதறல்? கவனச்சிதறல் வராது. இந்த கொள்ளிக்கட்டையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. கொஞ்சம் ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் கொண்டு வா. ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு 2 மணி நேரம் இதனோட உறவு இல்லாம இருப்பேன். சில பேர் இது காணாம போச்சு. நான் பார்க்கிறேன், பெத்த புள்ளைங்க திருவிழாவில் குழந்தையை காணோம் என்று புகார் அளிக்க வந்த பெண்ணின் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. துடிப்பு. இது காணாம போச்சுன்னா ஏன் அவ்வளவு துடிக்கிற? டேட்டாஸ், போட்டோஸ், சாட்டிங், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு விஷயத்த நான் கொளுத்தி போட்டு போறேன். நீ எந்த அளவுக்கு சோசியல் மீடியால இருக்கிறியோ இருந்துக்கோ. என்ன மாதிரி ஆட்கள் பேசினா கேட்டுக்கோ, அவ்வளவுதான். நீ எதை பார்க்க வேண்டும் என்று நீ முடிவு செய்வதில்லை.
நீ எதை பார்க்கிறாயோ அதை தொடர்ந்து அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் உனக்காக முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்கள் அப்படி முடிவு செய்ய முடியாது. புத்தகங்களை நீ தேர்ந்தெடுக்கிறாய். எனக்கு எப்பவுமே யாரை தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? இந்த மந்த்லி சேலரியில் இருக்கிறவங்களை பிடிக்காது. எனக்கு நிறைய சம்பாதிக்கிறவங்களை பிடிக்காதுங்க. நிறைய சம்பளம் கொடுக்கிறவனை பிடிக்குங்க. எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். குழந்தைகளை வாங்குறதுலயே இருக்கிறோம். நாம தொழிலதிபர்களாக இருக்கணும். தொழிலதிபன் யார் தெரியுமா? தன் சம்பளத்தை தானே முடிவு செய்கிறான். சாலரிட் பர்சன் தன் சம்பளத்தை தானே முடிவு செய்யறது இல்லை. சுதந்திர வெளியில் நாம் பறக்க வேண்டும் என்றால் நமக்கான உலகம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு தான். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், அத்தனை பேரை கைத்தட்டி ஆர்ப்பரிப்பீங்க. ஒரு சத்தியத்தை சொல்லுவேன், இப்போ பயங்கரமாயிடுவீங்க கொஞ்ச நேரத்தில். நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? நேற்று இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்லை உலகத்தில். எங்க கொரோனா வந்தது, 3 ரவுண்ட் வந்தது, யார் யாரையோ கொண்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கே நம்ம கொண்டாடணுமா இல்லையா? வாழ்க்கையை நாம் கொண்டாடுவதே இல்லை. வாழ்க்கையை கொண்டாடு என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம். இந்தா உன்னுடைய வாழ்க்கை. பொன்னியின் செல்வன் ஏன் அவ்வளவு கோடி சம்பாதிச்சது? ஏன் சம்பாதிச்சது? ஒரு தலைமுறை அதை படித்து வைத்திருந்தது. தான் படித்த அந்த காட்சிகளை, தான் படித்த அந்த பாத்திரங்களை திரையில் பார்க்க வேண்டும் என்பதற்காக போய் பார்த்தவர்கள் தான் கோடிக்கணக்கில் சம்பாதனையை ஏற்படுத்தி தந்தார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். வாசிப்பு பழக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை செதுக்குவது, இன்னொரு மனிதனாக உயர்த்துவது. 2 பேர் சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது விஷயங்களை பேசிக்கொள்ளாமல் கருத்துக்களை பேசிக்கொள்ளுங்கள். நான் இந்த நூலை வாசித்தேன் என்று குடும்பங்களில் பேசிக்கொள்ளுங்கள். இரவு நேரங்களில் உறங்க போவதற்கு முன் ஒரு புத்தகத்தை, பொதுவாக உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய புத்தகங்களை தேடி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த 4 பேர் இருந்தா 4 பேர் கையில இது இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வாழ்க்கை அழகானது. எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் புத்தகத்தினுடைய இடத்தை வேறு எந்த தொழில்நுட்பத்தாலும் பெற்றுவிட முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பலம். அதை கையில் எடுப்போம். நீங்கள் புத்தகத்தை பிரித்து தலை குனிந்து படிக்கின்ற பொழுது அது உங்களை தலை நிமிரச் செய்கிறது. அந்த தலை நிமிர்வுதான் புத்தகம் நமக்கு தருகின்ற பரிசு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.